கண்ணன் எம்பெருமானுடைய ராஜதானியிலே தற்சமயம் நாம் அனைவரும் இருக்கிறோம். வடமதுரையிலே பிறந்தான், கோகுலம் பிருந்தாவனத்திலே வளர்ந்தான். இந்த துவாரகைக்கு வந்து சேர்ந்து அரசாட்சி புரிந்தான் பகவான். இந்த திவ்ய தேசம் ஆழ்வார்களாலே பாடப்பட்டிருக்கிற திருத்தலம், அதனாலேயே திவ்ய தேசம். இந்த க்ஷேத்திரம் மோட்சபுரிகளுக்குள்ளே ஒன்றாகவும் நம்மவர்களாலே கொண்டாடப்படுகிறது. முக்கியமா தினந்தோறும் நாம சந்தியாவந்தனத்தை அனுட்டிக்கிற வேளையிலே சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலைய அச்சுதா என்று சொல்வதை அனுசந்திப்பதை வழக்கத்திலே கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம்னு சொன்னால், அந்த ஸ்லோகத்தை நேரடியாக அவனை பார்த்து விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலும் கூட த்விதீய ஜிதந்தான்னு நினைவு, அதாவது த்விதீய ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலே துவாரகாதீசனை பற்றிய வர்ணனை அங்கும் வந்திருக்கிறது. அருளாள பெருமானார் ஞானசாரத்தில் இந்த க்ஷேத்திரத்தை பாடுறார். இப்படி பல பெருமைகள். அதனால உண்மையாக சொல்ல வேண்டும்னு சொன்னால், கண்ணன் எம்பெருமானுடைய திருத்தலங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே பல உண்டு. ஆனாலும் துவாரகைன்னு சொன்னால் அதற்கு தனி இடம் நிச்சயமாக உண்டு. முக்கியமாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். இங்கே நடக்கக்கூடிய அந்த பெருமானுடைய ஆச்சரியமான ஆரத்தி, அந்த சந்தர்ப்பத்திலே நாம் இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன தோன்றும்னு சொன்னால், நாம் அனைவரும் நிச்சயமாக விண்ணுளாரிலும் சீரியர் என்கிற எண்ணம் நமக்கு தோற்றும். அத்தனை கொண்டாட்டத்தோடு அந்த உற்சவத்தை பகவான் நடத்தி கொள்ளுகிறான். பக்தர்கள் வெள்ளம் அனைவருமாக சேர்ந்து கைகளை தட்டியபடியே குதூகலிப்பது இருக்கிறதே. ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே. நமக்கு பகவான் கூட பார்க்க வேண்டாம், அந்த கூட்டத்தை பார்த்தாலே போதும். கார்த்தால் 5 மணிக்கு வந்து நின்றோம்னு சொன்னால், மங்களா பெருமானுடைய அந்த சுப்பிரபாத சேவையை சேவிப்பதற்கு காத்திருக்கிற அந்த கூட்டம் இருக்கிறதே, அவர்களுடைய பக்தியும் ஸ்ரத்தையும் கண்ணனிடத்திலே அவர்கள் கொண்டிருக்கிற அந்த பெருங்காதலும் நம்முடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது.